ஏதாவது சொன்னால் பெரிய சர்ச்சையாகி விடுகிறது. நான் ஏன் அங்கே இருக்க வேண்டும்? தோனி ஓபன் டாக். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவானும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மூத்த வீரருமான தோனி சமூக வலைதளங்களில் தனது அனுபவத்தை குறித்து வெளிப்படையாக மனம் திறந்து பேசியிருக்கிறார். குறிப்பாக ட்விட்டரில் தனக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார். தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அதில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். நான் ட்விட்டரை விட இன்ஸ்டாகிராமையே விரும்புகிறேன். உண்மையில் ட்விட்டரில் எந்த நல்ல விஷயமும் நடக்கவில்லை என நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்தியாவில் யாராவது எதையாவது எழுதினால் அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிவிடுகிறது. அங்கே எப்போதும் சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏன் அங்கு இருக்க வேண்டும்? அதில் 140 எழுத்துக்களைத்தான் எழுத முடியும், விரிவாக எழுத முடியாது. நான் அதில் ஏதாவது எழுதினால் அதை மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப படித்து புரிந்து கொள்கிறார்கள். எனவே அது எனக்கான இடமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. மேலும் இன்ஸ்டாகிராமை நான் எப்போதும் விரும்புகிறேன். அங்கே நான் ஒரு புகைப்படத்தையோ வீடியோவையோ பகிர்ந்துவிட்டு அப்படியே விட்டுவிடுவேன். ஆனால் அதுவும் இப்போது மாறிக்கொண்டு இருக்கிறது. எனினும் நான் இன்ஸ்டாகிராமை தான் தேர்வு செய்வேன். ஆனால் அதில் நான் தொடர்ந்து பதிவுகளை வெளியிடவில்லை, ஏனெனில் கவனச்சிதறல் குறைவாக இருப்பது நல்லது என நான் கருதுகிறேன். இடையே அவ்வப்போது ரசிகர்களுக்காக சில பதிவுகளை வெளியிடுவேன். நான் இப்போது எங்கே இருக்கிறேன், நல்ல நிலையில் நல்லவரிடம்தான் நான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்றார் தோனி. 2024 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியை விட்டு விலகிய நிலையில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பங்கேற்ற தோனி சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாததால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் 2025 ஐபிஎல் தொடரில் விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்நிலையில் தோனி கிரிக்கெட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஓய்வு பெற்றுவிட்டதாக பலரும் கூறி வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அது குறித்து தோனி தங்களிடம் என்ன கூறினார் என விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து தோனி ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். கடந்த 2019 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றார். அதன் பின் ஐபிஎல் தொடரில் மட்டுமே அவர் விளையாடி வருகிறார். 2024 ஐபிஎல் தொடரில் பங்கேற்ற தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுடன் வெளியேறியதால் ஏமாற்றத்தில் இருந்தார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்தான் தனது கடைசி போட்டி நடைபெற வேண்டும் என்ற முடிவில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் 42 வயதாகிவிட்ட நிலையில் அவர் இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற்று விடுவார் என கூறப்பட்டது. ஓய்வு குறித்து தோனி சார்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்நிலையில் அது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதில் சிஎஸ்கேவில் தோனி தான் யாரிடமும் ஓய்வு பெறுவதாக கூறவில்லை. அவர் அணி நிர்வாகத்திடம் இன்னும் 2 மாதங்கள் காத்திருங்கள், அதன் பின் நான் இறுதி முடிவை கூறுகிறேன் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் சிஎஸ்கே ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் ஏன் 2 மாதம் காத்திருக்குமாறு கூறினார் என்பதன் பின்னணி குறித்தும் மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் இம்பாக்ட் வீரர் என்ற விதி உள்ளது. அதன்படி 11 வீரர்களை தாண்டி 12வதாக ஒரு வீரரை பேட்டிங் அல்லது பவுலிங்கின் போது மாற்று வீரராக எப்போது வேண்டுமானாலும் களமிறக்கலாம். இந்த இம்பாக்ட் வீரர் விதியை கைவிட வேண்டும் என ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் பிசிசியிடம் முறையிட்டுள்ளனர். பிசிசி அதை நீக்குவது குறித்து விவாதித்து வருகிறது. இன்னும் சில மாதங்களில் அது குறித்து பிசிசி தனது இறுதி முடிவை அறிவிக்கும். ஒருவேளை இம்பாக்ட் வீரர் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் தோனி அடுத்த ஆண்டு தொடரில் இம்பாக்ட் வீரராக இடம்பெறுவார் என கூறப்படுகிறது. அதாவது விக்கெட் கீப்பிங் செய்யாமல் பேட்டிங்கின் போது கடைசி ஓவர்களில் பேட்டிங் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது மட்டும் அவர் வந்து பேட்டிங் செய்வார் என கூறப்படுகிறது.